வணக்கம். தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கோடு கொஞ்சம் கொஞ்சமா மறையுதுன்னு தோணுது இல்லையா? குறிப்பா நடிகர் விஜய் அவரோட சமீபத்திய பொது நிகழ்ச்சிகள், அப்புறம் இந்த கல்வி சம்பந்தமான உதவிகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் அரசியலுக்கு வர்றாரா இல்லையாங்கிற கேள்வி ரொம்ப பலமா எழுந்து நிக்குது. இது வெறும் ஒரு யூகமா மட்டும் இல்லாம பல ஆழமான கேள்விகளையும் கொண்டு வருது. அரசாங்கம் இதை எப்படி பார்க்குது? மற்ற கட்சிகள் என்ன செய்யுது? ஊடகங்கள், அப்புறம் நம்மள மாதிரி பொதுமக்கள் இதை எப்படி அணுகுறோம்? உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச சில தகவல்கள், ஆதாரங்கள்லாம் இந்த கேள்விகளை நல்ல விரிவாவே காட்டுது. இன்னைக்கு நாம இந்த கேள்விகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் அதுக்கு பின்னால என்ன முக்கியத்துவம் இருக்கு, என்ன தாக்கம் வரலான்னு அலச போறோம். இதுக்கு இடையில ஆந்திராவுல பவன் கல்யாணோட அரசியல் பயணம் இருக்கே, அதோடு ஒப்பிட்டும் சில விஷயங்களை பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல அரசாங்கத்தோட பொறுப்பு, கொள்கை தாக்கங்கள் பத்தி பேசுவோம். விஜயோட இந்த செயல்பாடுகள், குறிப்பா இந்த கல்வி உதவி மாதிரி விஷயங்கள் அவர் காட்டுற ஆர்வம், இதை அரசாங்கம் ஒரு சாதாரண சமூக சேவையா பாக்குதா, இல்ல இது ஒரு அரசியல் மூவா நினைக்குதா? இது கொள்கை ரீதியா என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அரசு யோசிக்குது. ஆமா. இது எப்படி சொல்றது, ஒரு நுட்பமான புள்ளிங்க. நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்த்தா அரசாங்கம் நேரடியா ஒரு நிலைப்பாடு எடுக்கல. ஆனா உள்ளுக்குள்ள இது பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒரு பிரபலம், அதுவும் இவ்ளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் பொது வழியில இப்படி ஆக்டிவா இயங்கும்போது அது ஆளுங்க கட்சிக்கு சில சவால்களை கொடுக்கும் இல்லையா? ஆமா. குறிப்பா அரசாங்கத்தோட நலத்திட்டங்களுக்கு போட்டியா, இல்லனா அரசாங்கத்தோட வேலைய விமர்சனம் பண்ற மாதிரி இது அமைஞ்சா அப்போ அதோட கொள்கை தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கல்வி உதவி கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அது ஒரு பெரிய இயக்கமா மாறும்போது அது அரசின் கல்வி கொள்கைகளையும் அவங்க செய்யறதையும் மறைமுகமா ஒப்பிட வைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது, சரி, இந்த ஈடுபாடெல்லாம் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டிருக்கான்னு அரசாங்கம் ஏதாவது பார்த்திருக்காங்களா? அதாவது இவ்வளோ பெரிய பிரபல மக்களை சந்திக்கிறது, அதுவும் தேர்தல் கிட்ட வர்ற இந்த டைம்ல இது தேர்தல் நடத்தை விதிக்குள்ள வருமா வராதான்னு அவங்க கவனிக்கிறாங்களா? மிக சரியான கேள்வி இது. நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இது சம்பந்தமா அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு மறு ஆய்வோ ஆலோசனையோ நடந்த மாதிரி தெரியல. ஆனா பொதுவாவே தேர்தல் ஆணையத்தோட வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மறைமுகமா பிரச்சாரம் மாதிரி தெரியற விஷயங்களை கட்டுப்படுத்தணும்னு தான் சொல்லுது. இங்க சிக்கல் என்னன்னா, ஒரு நடிகரோட ரசிகர் மன்ற வேலைகளையும் அவரோட நேரடி சமூக பணிகளையும் பிரிச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த செயல்பாடுகள் தேர்தல் விதிமீறலா இல்லையாங்கிறது, அது எப்படி நடக்குது, எப்போ நடக்குது, அதுல வெளிப்படையான அரசியல் நோக்கம் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அரசாங்கமோ இல்ல தேர்தல் ஆணையமோ இதுல ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா வரலாம். சரி, அப்போ இந்த செல்வாக்கு இருக்குல்ல, இது தப்பா பயன்படுத்தாம இருக்க என்ன செய்யலாம்? அதாவது பிரபலங்களோட இந்த பாப்புலாரிட்டி அது பப்ளிக் பாலிசி இல்ல நிர்வாக முடிவுகள்ல ஒரு சார்பு நிலையை உருவாக்கிடக்கூடாதுல்ல. அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப நடைமுறையில இருக்கு? இது வெறும் விஜய் பத்தின கேள்வி இல்ல, பொதுவாவே இது ஒரு கவலை தானே? ஆமா. நடைமுறையில நேரடி சட்டங்கள்னு பார்த்தா இத தடுக்க ரொம்ப வலுவான விதிகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா அரசாங்கத்தோட நெறிமுறைகள், இந்த நிர்வாக நடைமுறைகள் எல்லாம் பொதுவா என்ன சொல்லும்னா, எந்த ஒரு தனிநபரோட செல்வாக்குக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்னு தான். ஆனா அது நடக்குதா? அதுதான் பிரச்சனை. இந்த செல்வாக்குங்கிறது பல தடவை மறைமுகமா தான் வேலை செய்யும். ஒரு பாலிசி முடிவெடுக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமா இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆதாரங்கள்ல சில பழைய சம்பவங்களை சொல்றாங்க. அப்போ சில பிரபலங்கள் விஷயத்துல அரசாங்கம் கொஞ்சம் சாஃப்டா போனாங்கன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனா அதெல்லாம் கடுமையா விசாரிச்சு நடவடிக்கை எடுத்ததுக்கான உறுதியான உதாரணங்கள் ரொம்ப கம்மி. இங்கதான் அந்த பொறுப்பு கூறல், அதாவது அக்கவுண்டபிலிட்டி பத்தின கேள்வி வருது. இது அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இளைஞர்கள் மத்தியில விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அது அடுத்த தேர்தல்கள்ல அவங்களோட அரசியல் ஈடுபாட்டையோ இல்ல அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிற முறையையோ மாத்துமான்னு அரசாங்கம் ஏதாவது கணிச்சிருக்கா? குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் மேல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா ஏதாவது மதிப்பீடு செஞ்சாங்களா இல்ல ஆய்வு இருக்கான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனா அரசியல் கட்சிகள் நிச்சயமா இத கணக்குல எடுத்திருப்பாங்க. நம்ம ஆதாரங்கள்ல சில அரசியல் ஆய்வாளர்களோட கருத்துக்களை மேற்கோள் காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் காலத்துல இருந்தே சினிமா பிரபலங்களோட தாக்கம் அரசியல்ல இருக்கு. ஆமா, அது உண்மைதான்.
25 வயசுல இருக்கிறவங்க விஜயோட ரசிகர்களா இருக்கிறது மட்டும் இல்லாம அவரோட செய்திகளை சமூக வலைதளங்கள் வழியா பாக்குறாங்க. இது அவங்களோட அரசியல் பார்வைய, ஓட்டு போடுற முடிவை நிச்சயமா பாதிக்க வாய்ப்பிருக்கு. ஆனா இந்த பாதிப்பு எவ்வளவு தூரம் போகும், அது வாக்குகளா மாறுமாங்கிறது உறுதியா சொல்ல நமக்கு இன்னும் டேட்டா வேணும். அரசாங்கமோ இல்ல சுயாதீன அமைப்புகளோ இத பத்தி விரிவான ஆய்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. சரி, இப்போ அந்த பவன் கல்யாண் ஒப்பீட்டுக்கு வருவோம். ஆந்திராவுல பவன் கல்யாண் அரசியலுக்கு வந்தப்போ அது அங்கிருந்த அரசியல் சூழல்ல சில மாற்றங்களை கொண்டு வந்தது. அதே மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்தா அவரோட போட்டியிட போற மத்தவங்க, குறிப்பா இந்த பிரபலம் இல்லாத வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மீடியாவுலயும் பொது வெளியிலயும் சமமான வாய்ப்பு, கவனம் கிடைக்குமா? அத அரசாங்கம் எப்படி உறுதி செய்யும்? அது நியாயமான போட்டிக்கு முக்கியம் இல்லையா? இது ஜனநாயகத்தோட அடிப்படை கேள்விங்க. பிரபலங்கள் இயல்பாவே அதிக மீடியா கவனத்தை பெறுவாங்க. இது மத்த வேட்பாளர்களுக்கு, குறிப்பா வசதி குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சவால். ஆதாரங்கள்ல சொல்றபடி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சில வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதாவது மீடியாக்கள் எல்லா கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் சமமா நேரம் ஒதுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது கேள்விக்குறிதான். அதுவும் இல்லாம சோஷியல் மீடியாவுல போற செய்திகளை கட்டுப்படுத்துறது அதை விட பெரிய சவால். ஒருவேளை நிலைமை ரொம்ப தீவிரமானா தேர்தல் ஆணையமோ இல்ல மாநில அரசோ அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் புதுசா இன்னும் கொஞ்சம் கடுமையான வழிகாட்டுதல்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனா அதை கொண்டு வர்றது ஒண்ணு, அதை அமல்படுத்துறதுங்கிறது வேற விஷயம். சோஷியல் மீடியா பத்தி பேசும்போது அங்க ரசிகர் மன்றங்கள் அரசியல் ரீதியா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பாக்குறோம். சில சமயம் அது எல்லை மீறி போறதையும் மத்தவங்கள தாக்குறதையும் கூட பார்க்க முடியுது. இந்த நிலைமையில ஒரு ஆரோக்கியமான எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு பொது விவாதத்தை அரசாங்கம் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இது ஒரு பெரிய சவால். ரசிகர் மன்றங்கள் ஒரு காலத்துல நல்ல காரியங்கள் செஞ்சதுக்காக பேர் வாங்குச்சு. ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியாவுல அது ஒரு மாதிரி டிஜிட்டல் ஆர்மி மாதிரி செயல்படுற போக்கும் தெரியுது. இது ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும் முன்னிறுத்தி மத்த கருத்துக்களை நசுக்க முயற்சிக்கும் போது பொது விவாதம் கண்டிப்பா பாதிக்கும். ஆமா. ஆதாரங்கள் என்ன கேக்குதுன்னா, இந்த ஆன்லைன்ல நடக்கிற துருவப்படுத்தல் போலரைசேஷனை குறைக்கவும், குறிப்பா இளைஞர்கள் கிட்ட பரவுற தப்பான தகவல்களை தடுக்கவும் அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிறது தான். கண்காணிக்கிறது ஒரு வழி, ஆனா அது கருத்து சுதந்திரத்தை மீறாம பாத்துக்கணும். கல்வி திட்டங்கள், இந்த மீடியா லிட்ரசி, அதாவது ஊடக எழுத்தறிவை அதிகப்படுத்துறது மாதிரி விஷயங்கள் நீண்ட காலத்துக்கு உதவும். சில சிவில் சொசைட்டி அமைப்புகள் இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தாலும் அரசாங்கத்தோட பங்களிப்பு இன்னும் அதிகமா தேவைப்படுது. இந்த முதல் பகுதியோட கடைசியா சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான உறவை பத்தி பார்ப்போம். சினிமா துறைக்கு கொடுக்கிற மானியம், வரி விலக்கு மாதிரி கொள்கை முடிவுகள் எல்லாம் வெளிப்படையா யாருடைய தலையீடும் இல்லாம எடுக்கப்படுதா? இதை உறுதி செய்ய என்ன மாதிரி அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம்ஸ், அதாவது பொறுப்புக்கூறல் வழிமுறைகள் இருக்கு? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கதான் அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நலன் முரண்பாடு வர வாய்ப்பிருக்கு. ஒரு நடிகர் அரசியல்ல தீவிரமா இருக்கும்போது அவரோட படங்களுக்கோ இல்ல அவர் சார்ந்த துறைக்கோ அரசாங்கம் சலுகை கொடுத்தா அது நிச்சயமா கேள்விகளை எழுப்பும். கண்டிப்பா. ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா, மானியம், வரி விலக்கு இதுக்கெல்லாம் சில வழிகாட்டுதல்கள் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வெளிப்படையா ஃபாலோ பண்ணப்படுதுங்கிறதுல தெளிவில்ல. சமீபத்துல யார் யாருக்கு இது கிடைச்சது, என்ன கிரைட்டீரியா அடிப்படையில அந்த முடிவெடுத்தாங்கங்கிற தகவலை அரசாங்கம் பொது வெளியில வைக்கணும்னு ஒரு கோரிக்கை இப்போ வலுவா இருக்கு. அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த முடிவுகள் நியாயமா எடுக்கப்பட்டுச்சா இல்லையான்னு மக்கள் பார்க்க முடியும். வெளிப்படைத்தன்மை தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆஹா, அரசாங்கத்தோட பங்கு, கொள்கை முடிவுகள், வெளிப்படைத்தன்மைன்னு பல கோணங்கள்ல இந்த விஷயம் சிக்கலா இருக்குன்னு புரியுது. சரி, இப்போ இதோட அரசியல் தாக்கங்களை பத்தி பார்ப்போம். குறிப்பா இந்த சாத்தியமான அரசியல் கூட்டணிகள், அப்புறம் தேர்தல் களத்துல இது எப்படி எதிரொலிக்கும்? திரு அனந்தஜித் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா சொல்லப்படுற தவேகா, அதாவது தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், விசிகா கூட்டணி பத்தி செய்திகள் வருது. இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அதோட வியூகம் என்னவா இருக்கும்? எந்த மாதிரி வாக்காளர்களை இது குறிவைக்கும்? அரசியல் கூட்டணிகள் எப்போதுமே ஒரு கணக்கழிப்படையில தான் அமையும். ஆதாரங்கள்ல சொல்ற இந்த கூட்டணி பத்தின யூகங்கள் அதோட சாத்தியமான வியூகத்தையும் அலசுது. தவேகா, அதாவது விஜயோட இயக்கம்னு நாம நினைக்கிறது, அது இளைஞர்கள் அப்புறம் சில குறிப்பிட்ட சமூக பிரிவுகளோட ஓட்டுக்களை கவரும்னு எதிர்பார்க்கப்படுது. காங்கிரஸ், விசிகா மாதிரி கட்சிகளுக்கு அவங்களுக்கான பாரம்பரிய வாக்கு வங்கிகள் இருக்கு. இந்த கூட்டணி ஒருவேளை திமுக, அதிமுகவுக்கு எதிரா ஒரு வலுவான மூன்றாவது அணியை உருவாக்குற முயற்சியா கூட இருக்கலாம். குறிப்பா இந்த நகர்ப்புறம்,
அரை நகர்ப்புற பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் நடுநிலை வாக்காளர்களை கவர்றது தான் இதோட முக்கிய நோக்கமா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் இப்போதைக்கு வெறும் ஆரம்பகட்ட யூகங்கள் தான். இந்த கட்சிகளுக்குள்ள முறையா பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி கையெழுத்தாயிருக்கா? இல்ல இது வெறும் மீடியாவுல வர்ற நியூஸ் தானா? நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி இதுவரைக்கும் முறையான ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தான மாதிரி தெரியலைங்க. இதெல்லாம் பெரும்பாலும் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுற யூகங்களா இல்ல ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையோட கசிவுகளா இருக்கலாம். ஒரு கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பல கட்ட பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடுன்னு நிறைய வேலைகள் இருக்கு. அதனால இந்த கூட்டணி உருவாகுமா, அப்படி உருவானா எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சிட்டா அது தொகுதி லெவல்ல, குறிப்பா இளைஞர்கள், சினிமா ரசிகர்கள் அதிகமா இருக்கிற இந்த நகர்ப்புறங்கள்ல கள நிலவரத்தை எப்படி மாத்தும்? இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? இதுதான் கள யதார்த்தம் பத்த முக்கியமான கேள்வி. ஆதாரங்கள்ல சில ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி நகர்ப்புறங்கள்ல, குறிப்பா சென்னை, கோவை, மதுரை மாதிரி பெரிய சிட்டிகள்ல விஜயோட தாக்கம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கிற இளைஞர்கள், இந்த ஐடி துறையில வேலை செய்யறவங்க மத்தியில ஒரு மாற்றம் வரலாம். ஆனா இத சப்போர்ட் பண்ற மாதிரி உறுதியான தொகுதி வாரியான தரவுகளோ இல்ல வாக்காளர் கணிப்புகளோ இப்போதைக்கு இல்ல. கட்சிகள் நிச்சயமா இந்த மாதிரி உள்ளாய்வுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கூட்டணியோட உண்மையான பலம்ங்கிறது வெறும் பேரை சேர்க்கறதுல இல்ல, அது அடிமட்டத்துல ஓட்டுக்களை எப்படி ஒண்ணு சேர்க்குதுங்கிறதுல தான் இருக்கு. இந்த கூட்டணி அப்படி ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க முடியுமாங்கிறது தான் $1,000,000 கேள்வி. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலயோ இல்ல கட்சிகளோட வியூகங்கள்லயோ விஜயோட ரசிகர் மன்றங்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? இந்த அடிமட்ட சப்போர்ட் உண்மையானதா, அது வாக்குகளா மாறுமான்னு கட்சிகள் எப்படி செக் பண்றாங்க? இது ஒரு சிக்கலான விஷயம்தான். ரசிகர் மன்றங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை காட்ட முடியும், சோஷியல் மீடியாவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா அந்த உற்சாகம், ஆரவாரம் எல்லாம் ஓட்டுச்சாவடி வரைக்கும் போகுமாங்கிறது தான் கேள்வி. ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, கட்சிகள் இப்போ வெறும் கூட்டத்தை மட்டும் நம்புறதில்ல. அப்போ வேற என்ன பண்றாங்க? அவங்க இந்த டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸ், அதாவது டிஜிட்டல் ஈடுபாட்டு அளவீடுகளை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதாவது சோஷியல் மீடியாவுல லைக்ஸ், ஷேர்ஸ் மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, சென்டிமெண்ட் அனாலிசிஸ், குறிப்பிட்ட கேம்பெயின் எந்த அளவுக்கு உண்மையான ஈடுபாட்டை உருவாக்குது, ஆர்கானிக் ரீச் வர்சஸ் பெய்ட் ப்ரமோஷன் ஆழமா பாக்குறாங்க. ஆனாலும் இதுலயும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன்ல நடக்கிறது கள யதார்த்தத்தை காட்டாமலும் போகலாம். அதனால கட்சிகள் கள ஆய்வுகளையும் பழைய முறைகளையும் சேர்த்தே தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்களா? இதுக்கு என்ன உத்தரவாதம்? இது தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப நாளா பேசப்படுற ஒரு விஷயம். சினிமா பின்னணி இருக்கிறவங்க சுலபமா ஜெயிக்கிறத பார்த்திருக்கோம். ஆனா அவங்க எல்லாரும் நல்ல நிர்வாகிகளா இருந்தாங்களாங்கிறது வேற கேள்வி. ஆமா. ஆதாரங்கள் சொல்ற மாதிரி கூட்டணி தலைவர்களோ இல்ல கட்சிகளோ வேட்பாளர் தேர்வுக்கு சில பொதுவான அளவுகோல்களை வகுத்து அதை வெளிப்படையா அறிவிச்சா அது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு, குற்ற பின்னணி இல்லாதவங்க, ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி, பொது வாழ்க்கையில அனுபவம், இந்த மாதிரி அளவுகோல்கள் இருக்கலாம். ஆனா கடைசியில ஜெயிக்கிற வாய்ப்புங்கிற ஒரு காரணி தான் பெரும்பாலும் ஓங்கி நிக்கும். மீடியா வெளிச்சம் தர ஒரு பிரபலத்தை நிறுத்துறது ஜெயிக்கிறதுக்கு சுலபமான வழின்னு கட்சிகள் நினைக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் அந்த ஒப்பீட்டுக்கு வருவோம். விஜயோட இந்த வளர்ந்து வர்ற அரசியல் இருப்பு பவன் கல்யாணோட பாதையை ஞாபகப்படுத்துது. இத பார்த்து தமிழ்நாட்டோட பெரிய பாரம்பரிய கட்சிகளான திமுக, அதிமுக இவங்கெல்லாம் மக்களை சென்றடையிற அவங்க உத்திகளை, அவுட்ரீச் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி மாத்திக்க போறாங்க? அவங்க இந்த புது சவாலை எப்படி எதிர்கொள்வாங்க? நிச்சயமா அவங்க இதை ஒரு சவாலா தான் பாப்பாங்க. பவன் கல்யாண் ஆந்திராவுல கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தினதை அவங்க கவனிச்சிருப்பாங்க. ஆதாரங்கள்ல சில அரசியல் நோக்கர்களோட கருத்துப்படி திமுகவும் அதிமுகவும் ஏற்கனவே அவங்களோட சோஷியல் மீடியா விங்க வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை கவர புது திட்டங்களையும் பிரச்சார உத்திகளையும் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாம விஜயோட இந்த சாத்தியமான அரசியல் பிரவேசம் எந்த சமூக பிரிவினரை அதிகமா கவரும்னு ஆராய்ஞ்சு அந்த பிரிவினரை தக்க வைக்க இல்லனா ஈர்க்க ஸ்பெஷல் முயற்சிகள் எடுக்கலாம். இந்த சினிமா பிரபலங்களோட அரசியல் தாக்கம், அதாவது கிராஸ் ஓவர் எஃபெக்ட் பத்தி ஆய்வு செய்ய அவங்க உள்குழுக்களையோ இல்ல திங்க் டேங்க்ஸையும் பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு புது ஆட்டக்களம். அதுக்கேத்த மாதிரி பழைய ஆட்டக்காரர்கள் அவங்க வியூகங்களை மாத்தி அமைக்க வேண்டியிருக்கும். அரசியல் கூட்டணிகள், தேர்தல் வியூகங்கள், வேட்பாளர் தேர்வு,
போட்டியாளர்களோட எதிர்வினைன்னு பல தளங்கள்ல இந்த விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்தணும் புரியுது. சரி, இப்போ 3வது கடைசி பகுதிக்கு வருவோம். கலாச்சார தாக்கம், ஊடகம், அப்புறம் பொதுமக்களோட எதிர்வினை. ஊடகங்கள் பத்தி பேசும்போது அவங்க விஜயோட செயல்பாடுகளை எப்படி அணுகுறாங்க? ஒரு கலைஞரா அவரோட சாதனைகள், இன்னொரு பக்கம் அரசியல் சிக்னல் கொடுக்கறவரா அவரோட கருத்துக்கள். இது ரெண்டையும் பிரிச்சு பார்த்து ஒரு பேலன்ஸோட நியூஸ் கொடுக்கறாங்களா? இது மீடியாக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம்னே சொல்லலாம். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர். அவரோட படம் பத்தின நியூஸுக்கு எப்போதுமே பெரிய வேல்யூ உண்டு. அதே நேரத்துல அவரோட அரசியல் மூவ்ஸும் முக்கியத்துவம் பெறுது. இந்த ரெண்டையும் குழப்பாம நடுநிலையோட செய்தி வெளியிடுறதுங்கிறது கஷ்டமான வேலை. ஆமா. ஆதாரங்கள் என்ன கேக்குதுன்னா, இந்த சமநிலைய காப்பாத்துறதுக்கு மீடியா நிறுவனங்கள் கிட்ட தெளிவான தலையங்க வழிகாட்டுதல்கள், எடிட்டோரியல் கைட்லைன்ஸ் இருக்கா? செய்திகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி உள் மதிப்பாய்வுகள், இன்டர்னல் ரிவ்யூஸ் நடக்குதா அப்படிங்கிறது தான். சில மீடியாக்கள் பரபரப்புக்காகவோ இல்ல அவங்களோட அரசியல் சார்பு நிலைக்கு ஏத்த மாதிரியோ செய்திகளை வெளியிட வாய்ப்பிருக்கு. இது நம்பகத்தன்மைய கேள்விக்குள்ளாக்கும். மீடியாவோட பொறுப்பு இங்க ரொம்ப அதிகம். ஒட்டுமொத்தமா சினிமா துறை இது எப்படி பாக்குது? அரசியல் சார்பு நிலைக்குள்ள மாட்டிக்காம இந்த குடிமை விழிப்புணர்வு, சிவிக் அவேர்னஸை ஏற்படுத்துறதுல சினிமாவுக்கு என்ன பங்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க? சினிமா ஒரு பவர்ஃபுல்லான மீடியம். அது சமூக மாற்றங்களுக்கு காரணமா இருக்க முடியும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ பிரச்சாரம் செய்யற கருவியா மாறும்போது அதோட கலைத்தன்மை பாதிக்கும். ஆதாரங்கள் படி சினிமா துறையில இருக்கிறவங்க மத்தியில இது பத்தி 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. சிலர் கலைஞர்கள் சமூக பொறுப்போட இருக்கணும், அரசியல் பேசணும்னு சொல்றாங்க. சரி. மத்தவங்க கலை வேற அரசியல் வேற ரெண்டையும் கலக்க கூடாதுங்கறாங்க. இது சம்பந்தமா தென்னிந்திய நடிகர் சங்கம் மாதிரி அமைப்புகள் ஏதாவது நடத்தை விதிகள், கோட் ஆஃப் கண்டக்ட் வெளியிட்டு இருக்காங்களாங்கிறதும் ஒரு கேள்வி. ஆனா பொதுவா துறை சார்ந்த சுய ஒழுங்குமுறைங்கிறது இங்க கொஞ்சம் குறைவா தான் தெரியுது. இளம் பார்வையாளர்களை பத்தி யோசிச்சா அவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு தலைப்பட்சமா அரசியல் சாயம் பூசின மாதிரி வர ரசிகர் பதிவுகளை அதிகமா பார்க்கறாங்க. இந்த தகவல்களை அப்படியே நம்பிடாம அதை கொஞ்சம் விமர்சனத்தோட அணுகிற அந்த மீடியா புரிதல், கிரிட்டிக்கல் மீடியா லிட்ரஸியை அவங்க கிட்ட வளர்க்க அரசாங்கமோ சிவில் சமூக அமைப்புகளோ என்ன செய்யணும்? இது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலத்தோட மிக அவசரமான தேவை. தகவல்களை பார்க்கறது சுலபம். ஆனா எது உண்மை, எது பொய், எது ஒரு பக்கசார்பா இருக்குன்னு பிரிச்சு பார்க்கற திறமை ரொம்ப முக்கியம். ஆமா, நிச்சயமா. ஆதாரங்கள் சொல்ற மாதிரி ஸ்கூல், காலேஜ்ல மீடியா லிட்ரஸி பத்தின பாடங்களை கொண்டு வர்றது ஒரு வழி. சோஷியல் மீடியா நிறுவனங்களோட சேர்ந்து தப்பான தகவல்களை கண்டுபிடிச்சு தடுக்கிற மெக்கானிசம்ஸ் உருவாக்குறது இன்னொரு வழி. சில தன்னார்வ அமைப்புகள் இந்த உண்மை சரிபார்ப்பு, ஃபேக்ட் செக்கிங் வேலைகளை செய்றாங்க. ஆனா இதோட வீச்சை அதிகப்படுத்த அரசாங்கத்தோட ஆதரவும் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியும் தேவை. இளைஞர்கள் வெறும் தகவல்களை வாங்குறவங்களா இல்லாம அதை பகுத்தாய்வு செய்யறவங்களா மாறணும். கடைசியா ஒரு பெரிய கலாச்சார கேள்வி. விஜயோட இந்த அரசியல் நகர்வுகள் பத்தின தொடர் விவாதங்கள் தமிழ் சினிமாவை மக்கள் பார்க்குற விதத்தையே மாத்திருச்சா? அதாவது சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்குங்கிறத தாண்டி அதுவும் ஒரு அரசியல் களமா பார்க்கப்படுதா? இது ஒரு ஆழமான கேள்விங்க. தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமையில சோஷியல் மீடியாவோட பெருக்கத்தால இந்த தொடர்பு இன்னும் வெளிப்படையா தீவிரமா மாறிடுச்சு. ஆமா, அது தெரியுது. ஒரு நடிகரோட ஒவ்வொரு பேச்சும் படமும் அரசியல் ரீதியா அலசப்படுது. இது ஒரு விதத்துல சினிமாவோட அந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ அரசியல் மயமாக்குது. ஆதாரங்கள் என்ன கேக்குதுன்னா, இந்த மாற்றத்தை பார்வையாளர்கள் எப்படி உணர்றாங்க? இது சினிமா பார்க்குற அனுபவத்தை மாத்திருக்கா? இது பத்தி கலாச்சார ஆய்வாளர்களோ இல்ல கல்வி நிறுவனங்களோ ஏதாவது ஆய்வு செய்றாங்களா என்பதுதான். இந்த மாற்றம் கொஞ்ச நாளைக்கு தானா இல்ல தமிழ் சினிமாவோட இயல்பிலேயே ஒரு நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆஹா, அரசாங்கத்தோட பொறுப்பு, அரசியல் கூட்டணிகளோட சாத்தியம், தேர்தல் தாக்கம், மீடியாவோட நடுநிலை, கலாச்சார மாற்றம்னு பல லேயர்ஸ்ல இந்த கேள்விகள் போகுது. பிரபலங்களோட அரசியல் ஈடுபாடுங்கிறது எவ்வளவு சிக்கலானது, அதுக்கு எவ்வளவு கவனமான ஒரு அணுகுமுறை தேவைன்னு இந்த அலசல் காட்டுது. வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல், நியாயமான போட்டின்னு இந்த ஜனநாயகத்தோட அடிப்படைகள் இங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுது இல்லையா? நிச்சயமா. இந்த பிரச்சனை வெறும் விஜய்ங்கிற தனிநபரை பத்தி மட்டும் இல்லைங்க. இது நம்மளோட ஜனநாயக செயல்முறைகள், மீடியாவோட சுதந்திரம் மற்றும் பொறுப்பு,
பொது விவாதங்களோட தரம் இதையெல்லாம் பத்தினது. பவன் கல்யாண் மாதிரி மத்த மாநில உதாரணங்களை ஒப்பிட்டு பார்க்கறது இந்த பிரச்சனையின் பொதுவான தன்மையையும் மாநிலத்துக்கு மாநில இருக்கிற வித்தியாசங்களையும் புரிஞ்சுக்க உதவுது. நாம இன்னைக்கு பேசின கேள்விகள் வெறும் தகவல்கள் இல்ல. இது நம்ம சமூகத்தோட எதிர்காலத்தை, குறிப்பா இளைஞர்களோட அரசியல் பங்களிப்பை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான சிந்தனைகள். நீங்க இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல எந்த கேள்வி இல்லைன்னா எந்த பார்வை ரொம்ப முக்கியமா தெரியுது? எது உங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது? நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி கேள்வி. ஒரு கலைஞர், அவர் நடிகரா இருக்கலாம், இசை கலைஞரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும், அவர் அரசியல் களத்துக்குள்ள வரும்போது அவரோட கலை படைப்புகளுக்கும் அவரோட அரசியல் நிலைப்பாடுகளுக்கும் நடுவுல ஒரு கோடு வரையணுமா? அப்படி வரைஞ்சா அதை யார் வரையறது? ரசிகர்களா, பொதுமக்களா, மீடியாவா, இல்ல அந்த கலைஞரேவா? அந்த கோடு காலப்போக்குல சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறுமா, இல்ல அது எப்போதுமே தெளிவா இருக்கணுமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு மிக்க நன்றி.